கஃபிரு அன்னி என்று ஒரு இடத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள். இன்னொரு இடத்துல இறைவனை பார்த்து கஃபிர் அன்ன துனூப் என்று இருக்கிறது. அப்பனா என்ன தெளிவா புரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹ்விடம் தான் கேட்கப்படுகிறது. இங்கே காரணத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்தா இறைவனை பார்த்து அன் கஃபிர் துனூப, இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு மனிதர் இரண்டையும் சொல்லியிருக்கிறார், இறைவனை பார்த்தும் சொல்லியிருக்கிறார் என்றால் உண்மையில் இறைவன் தான் மன்னிக்க வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்க அவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள் என்ற கருத்தில் தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் என்று வெள்ளிடை மலையாக தெரிகிறது. சுபஹான மௌலிதில் என்ன வருகிறது? அவரே ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பாவங்களை மன்னிக்கும்படி கேட்கிறார். இன்னொரு இடத்துல நபியை நோக்கி கஃபிரு அன்னி துனூபி என்று சொன்னால் நபியை காரணமாக ஆக்குகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்மளா புரிஞ்சுக்கணுமா? நீங்க நபி இடத்துல பாவ மன்னிப்பை கேட்பதுதான் தெளிவாக தெரிகிறது. திருக்குரானுக்கு மாற்றமாக இணை வைப்பதுதான் தெளிவாக தெரிகிறதே தவிர, இன்னும் சொல்ல போனார் மௌலிதை எழுதியவருக்கு முட்டு கொடுப்பதற்காக வேண்டி எந்த விளக்கத்தை சொல்றீங்களோ அந்த அர்த்தத்தில் அவரே எழுதவில்லை என்பதை வேறு சில வரிகள் நமக்கு தெளிவுபடுத்தி விடுகிறது. முஸ்தஜீபத் தஅவாத், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவர் என்று சொன்னால் நாம என்ன பிரார்த்தனை கேட்டாலும் கஃபிரு அன்னி துனூபி என்று நாம் கேட்பதை நபிகள் நாயகம் பதிலளிப்பார்கள். அப்ப பதிலளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் கேட்பது நபியிடத்திலேயே நேரடியாக கேட்பதுதான்.